Taste the Daily. பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் கொடுத்த அந்த மனுவை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்து இப்படி தமிழகத்திலே தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கு மீறி சட்டத்திட்டங்களுக்கு மீறி அங்கே பணிகள் நடைபெறுகிறதா தான் பெற்றுக்கொண்டிருக்கிறது. குடிபெயர்ந்த வாக்காளர்கள், இறந்த வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்களை முழுமையாக நீக்காமல் அந்த அரசு அதிகாரிகளை வைத்து அனைவருக்கும் படிவங்களை கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சென்னை மாநகரத்திலே அரசு அதிகாரிகள் அந்த பிஎல்ஓ என்கின்ற அலுவலர்களை அச்சுறுத்தி, மிரட்டி, உருட்டி, அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த படிவங்களை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக பெற்று சென்று அதை அவர்களே பூர்த்தி செய்து மொத்தமாக இன்றைக்கு கொடுக்கின்ற நிலை இன்றைக்கு சென்னையிலே, தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னை மாநகரத்திலே இப்படிப்பட்ட நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இல்ல ஓட்டிலே பழக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே எஸ்ஐஆர் பணி முழுமையாக நடைபெற்றால் தங்களுடைய அந்த கள்ள ஓட்டுகள், செல்லாத ஓட்டுகள், இரட்டை வாக்காளர்கள் நீக்கப்பட்டுவிடும் என்ற அச்சத்திலே, தேர்தலில் தோற்றுவிடுவோம் என்ற பயத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாநகராட்சி ஆணையர்கள் மூலமாக அந்த பிஎல்ஓக்களை மிரட்டி, உருட்டி அந்த படிவங்களை முழுமையாக பெற்றுக் கொள்கிறார்கள். திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெற்று செல்கிறார்கள். அவர்களே அதை பூர்த்தி செய்கிறார்கள். எங்கே வைத்து பூர்த்தி செய்கிறார்கள், யாரை வைத்து பூர்த்தி செய்கிறார்கள், உண்மையான வாக்காளர்களிடம் அவருடைய கையொப்பம் பெறப்படுகிறதா என்று எல்லாம் இல்லாமல் பொய்யாக மீண்டும் ஒரு போலியான வாக்காளர் பட்டியலை, படிவங்களை இன்றைக்கு கொடுத்து கொண்டு வருகிறது. இது தடுக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை எடுத்து வலியுறுத்தியிருக்கின்றோம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பேரூர் கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது திமுகவினர் கள்ள ஓட்டு போடுவதற்கு முடிவுரை எழுதுவதற்காகத்தான் எஸ்ஐஆர் பணி என்று தெரிவித்த அவர், ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் தற்போது மக்களுக்கு 1 லட்சம் பட்டா வழங்கப் போவதாக வெற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பேரூர் செயலாளர் டாக்டர் அசோக் குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் சரவணன், தமிழரசன், கருப்பையா, மகேந்திரன், மாணிக்கம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எங்கேயுமே இல்லாத அறிவிப்பா 1 லட்சம் பட்டா போடுறோம். 1 லட்சம் பட்டா நாம போடலாம், ஆனா பட்டா கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆண்டுக்கே 1 லட்சம் பட்டா தான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எப்படிலாம் மக்களை ஏமாத்துற? ஏற்கனவே 525 வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கே இன்னும் மக்கள் உங்க மேல கடுமையான கோபமா இருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 40 பாகங்களை உள்ளடக்கிய கிளை கழக நிர்வாகிகள் வாக்குச்சாவடி நிலை முகவர்களுக்கான பயிற்சி பட்டறை மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பகுதி கழக செயலாளர்கள் முருகன், சந்தனப்பட்டு, சுடலைமணி ஆகியோர் ஏற்பாட்டில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களான PG ராஜேந்திரன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் கல்லூர் வேலாயுதம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மோகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்தும் மற்றும் BLA2 நிர்வாகிகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.